ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வருஷப்பிறப்புக்காக ஒரு ஸ்பெஷலான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் இல்லாமல் சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, எல்லாருமே யோசிக்கிற மாதிரி கேசரி தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம வீட்டில் டக்குன்னு குயிக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சோன்னா கேசரி தான் யோசிப்போம் இல்லையா. அதனால் கேசரி, பைனாப்பிள் போட்டு கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு, குடமிளகா போட்டு கிரேவி. எல்லாருமே உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு கிரேவி பண்ணுவோம் இல்லையா. இதில் குடமிளகா போட்டு பண்ணாலும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை 1-2 கட் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவும் மைதா மாவும் ரெண்டுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கப், அது ஒரு கப் அளவு போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு எப்போவுமே டைட்டாக மாவை பிசையணும். அப்போ தான் அந்த பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுவே சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக தெளித்து பூரி மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக கேசரி பண்ணிக்கலாம். கேசரிக்கு ஒரு கடாய் வச்சு அதில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடான உடனே இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த முந்திரி லைட்டாக செவந்து வரும்போதே எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியாக ஊற்றணும் அப்படின்னா தான் அந்த ரவை வறுத்த ரவை அப்படின்றதுனால கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். எப்போவுமே கேசரிக்கு சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும். சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 பங்கு ரவைனா 2 பங்காக தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த குவான்டிட்டியில் தான் நான் சூடு பண்ணி இதை சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா ஒன்றா சேர்ந்து வரும்போது இதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலரும் அதே மாதிரி பைனாப்பிள் எசன்ஸும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அந்த ரவையை வேக வச்சுக்கிறேன். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரவை எந்த அளவு எடுத்தோம் அப்படின்னமோ அதே அளவுக்கே சர்க்கரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலக்கும் போது திருப்பி இந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணி விடும். தண்ணி விட்டு திருப்பி ஒன்றா சேர்ந்து வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ஹாட் பாக்ஸில் நம்ம மாற்றும் போது 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இதுக்கு வேறு எதுவுமே நான் தாளிக்கல, சீரகம் மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லளவு பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி, இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். காரம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாவை நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த மசாலா.
இந்த மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகா, நல்லா பெரிய குடமிளகாவாக இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதை தோலை உரிச்சிட்டு ஒன்று பாதியமாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் அளவு, சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு விசில் வந்து ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம பூரி சுட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பருப்புக்கு ஒரு சிம்பிளான, அதே சமயம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். கேசரி, பூரி, அதே மாதிரி உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த கிரேவி. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.